ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. இன்னைக்கு திருமலையில எப்படி பக்தர்கள் கூட்டம் இருக்கு, அதே மாதிரி நேரடி இலவச தரிசனத்துல என்ன மாதிரி கிரௌட் இருக்கு, ஈவினிங் ஆகும்போது திருமலையில மழை இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு யாராவது போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது மாதிரி போங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு 100% பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்கூல்ஸ் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அது இல்லாமல் நமக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கு. அது கூட புரட்டாசி சனி இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கிறனால நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறதா டிடிடி வந்து சொல்றாங்க. மைக்ல வந்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நேற்று ஈவினிங் எல்லாம் வந்து க்ரௌடு ஹெவியா இருக்கு. ஏன்னா எல்லாம் லைன்ல வெளியிலேயே அதிகமான லைன்ல நிக்கிறாங்க அப்படின்றனால காலையில 6 மணிக்கு மேல வந்து கியூல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும், நேரடி இலவச தரிசனத்துக்கு 30 மணி நேரம் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு தர்ஷன் போயிருக்கிறவங்களும் நிறைய பேர் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலயுமே பக்தர்களோட ஹெவி ரஷ்ஷா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி வாங்கிட்டு போறது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டிலையும் வந்து டோக்கன் வாங்குறதுக்கும் க்ரௌட் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. விஷ்ணு நிவாசம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு வந்து பக்தர்களோட கூட்டம் வந்து அதிகமா இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. காலையில டோக்கன் வாங்கின ஒரு சிலர் வந்து அங்க இருக்க பிரசன்ட் சிச்சுவேஷன் கூட நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து சிஆர் ஆஃபீஸ்ல காலையில வந்து 3:51 காலையில 3:50 ஏஎம்கே உங்களுக்கு ரூம் புக் பண்றதுக்கு எவ்வளோ ரஷ் நிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல போறவங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு காலையிலே ரூம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம லைன்ல வந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கும். 3:50க்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 7:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சது. ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஒரு 4363 டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. இதுல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் உங்களுக்கு அவைலபிள் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் திருப்பதியில் இருக்கிறோடைய கவுண்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான நாளைக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. யாராவது டிராவல் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா 7:30 மணிக்கே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்லாட்டட் டிக்கெட்டுமே வந்து இன்னைக்கு முடிஞ்சது. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய க்ரௌடு வந்து கவுண்டர்ல டோக்கன் வாங்குறதுக்கு இருக்காங்க. ஸோ கீழ் திருப்பதியில உங்களுக்கு விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் தான். ஸோ அந்த டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு 3:30 மணிக்கு தான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு இன்னைக்கு 30 மணி நேரத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு 28 to 30 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். கியூ வந்து வெளியிலையும் நிக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல நிறைய எல்லாமே ஃபில் ஆகி அதுக்கப்புறம் நாராயணகிரி ஷெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தாண்டி வந்து கியூ இருக்கு. இன்னைக்கு வந்து காலையில ஜாயின் பண்றவங்க இன்னும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேபி 30ங்கிறது ஒரு 32 34 மணி நேரம் கூட ஆகலாம். நேத்து திருமலையில பௌர்ணமி கருட சேவை நடந்தது. ஸோ அந்த கருட சேவையோட போட்டோஸ் எல்லாமே டிடிடியோட அஃபிஷியல் தர்ஷன் அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று மழை இருந்தனால சைட்ல வந்து பார்த்தா 2 இது மாதிரி பண்ணி அதுல வந்து மழை படாம இருக்கிற மாதிரி வந்து கருட சேவை நடந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்லயும் மழை அதிகமா இருக்கு, ஸோ இந்த டைம்ல கருட சேவை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மழையிலயும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கருட சேவை பார்க்கறதுக்கு வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து நேரடி இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். 300 தரிசனத்துக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். க்ரௌட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல ஒரு 3ல இருந்து 7 மணி நேரமும், காலையில ஸ்லாட்ல போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு க்ரௌடு வந்து ரொம்ப ஹெவியா தாங்க இருக்கு. பிஏசில லாக்கஸ் எடுக்கிற இடங்களும் க்ரௌடா தான் இருக்கு. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டே பண்ணணும்னா கீழ் திருப்பதியில நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்டே பண்றது ரொம்ப பெஸ்ட். திருமலையில ரூம்ஸ் எடுக்கிறது, அதே மாதிரி பிஎஸ்சியில் உங்களுக்கு ஃப்ரீ ஹால் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. மழையும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.